மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஒரு செய்தி விஜய் அவர்களை பற்றி. தமிழ்நாட்டில் நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சிப்காட் பகுதியில் சும்மா 15,037 கோடி 15,037 கோடிக்கு ஒரு முதலீடை கொண்டு வந்திருக்கு. அந்த நிறுவனத்தின் பேர் விக்ரம் சோலார் அப்படின்ற நிறுவனம் 15,037 கோடி முதலீடு பண்ணி 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு. எவ்வளோ பெரிய திட்டத்தை விஜய் அவர்கள் தளபதி கொண்டு வந்துட்டா பார்த்தியா? தளபதி அவன் வந்து தீவிடி இருக்கான்னு வச்சுக்கேன். ஒரு போட்டு ரீல்ஸ் கிருத்தான். அது சும்மாவே சொல்ல வேணாம், தலையை கண்ணை உருட்டி எதையா பேசிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதாண்டா சாக்குன்னு இன்னும் என்னென்ன அளந்து விட போதோ அது ஒரு போட்டு போட்டுருக்காங்க. இது எடுத்து ஒரு பெரிய நீண்ட கதையில் எழுதியிருக்காங்க. இது வந்த வழி, எப்படி விஜய் நம்புகிறார்கள், எப்படி நேர்மையான ஆச்சுன்னு எழுதியிருக்கானுங்க. எனக்கு அப்போ தோணுச்சு, இந்த கம்பெனி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமே. அது போன வருஷம் ஒரு MOU சைன் பண்ணாங்க, இதே மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதையும் சொன்னாங்க ஒரு 2,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னு தெரில. அதே சிப்காட் பகுதியில் அதே நிறுவனம் திரும்ப வந்து நான் 15,000 கோடி முதலீடு பண்ண போகிறேன். சரி, இந்த 15,000 கோடி முதலீடு பண்ண போகுதுன்றால சார் MOU என்ன சொல்லுது, அதை எடுத்து படிப்போம். ஏன்னா செய்தி நிறுவனம் போட்டான்னு வச்சுக்கோங்க. செய்தி நிறுவனங்களோட சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல வேலை தெரியுமா? இந்த நடிகர்கள் யாராவது இறந்து போகலான்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டு பின்னாடி முன்னாடி உட்காந்துட்டீங்க 24 வீடியோ எடுப்பீங்களா? அதுதான் உங்களுக்கு சரியான வேலை. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் உங்களுக்கு சரியாக நினைக்கிறேன். ஏன்னா செய்தி எதையும் படிக்கிறது இல்லை, பார்க்கறதில்ல, அப்படியே பரப்பி விடுறது. நீங்கள் இப்போ இருக்கிறனால தான் விஜய்க்கு நல்ல வசதியாக போச்சு, என்ன வேணால் பரப்பலாம். விஜய் அவர்கள் தரப்புலேருந்து ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா 1க்கு 10 முறை உட்காந்து நல்லா பிரித்து உட்காந்து பாருங்கள். ஏன்னா விளம்பர வெறியோட சுற்றுறானுங்க. எனவே இந்த முதலீடு எப்படியானது, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி என்ன, இதை வச்சு விஜய் அவர்களுடைய தரப்பு எப்படி விளம்பரம் தேட முயற்சி பண்ணுது, இதில் ரீல்ஸ்க்கு இருந்தாங்களே அதோட பங்களிப்பே இல்லை. அது தெரிவி பாவம், அது ஃபோட்டோக்கு கூப்பிடுவாங்க எங்களுக்கு போய் நின்றுருக்கு. இது எல்லாத்தையும் தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. முதலாவது கேள்வி நச்சுன்னு கேட்கணும்னு நினச்சிக்கோங்க. இந்த நிறுவனத்தின் பேர் விக்ரம் சோலார். இந்த விக்ரம் சோலார் நிறுவனத்துடைய 80% 90% வருமானம் எதுலேருந்து வருது அப்படின்னா, இந்த சோலார் பேனல் இருக்கு இல்லையா, சோலார் பேனல் இருக்கு இல்லையா, அதை செஞ்சு சேல்ஸ் பண்ணுறது வருது. 15,000 கோடி முதலீடு பண்ண போகிறாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய தன்மை என்னென்னு அதனுடைய இது விஷயத்தை எடுத்து பார்க்குறேன். அந்த இடத்துல முதலாவது அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட வேல்யூவே, மார்க்கெட்டுடைய மதிப்பே 7,000 கோடி. இதுவரை நான் உலகத்தை எந்த நிறுவனத்தையும் கேள்விப்பட்டதில்லை தன் நிறுவனத்தின் மதிப்பை விட 2.5 மடங்குக்கு மேலே முதலீடு பண்ணி. ஏன்னா அந்தளவுக்கு கேஷ் ஃப்ளோ எவன்டமே இருக்காது. அவனுடைய நிறுவனத்தின் மதிப்பில் 25% உள்ள முதலீடு கொண்டு வரதுக்கு பெரிய என்ன சொல்ல ரிசல்ட் பயங்கரமாக கொடுத்துருவோம். 25% இவங்க பண்ணுறது 2.5 மடங்கு அதிகமாக. 7,000 கோடி தான் மதிப்பு மார்க்கெட் வேல்யூ. ஆனால் 15,000 கோடி முதலீடு. இது தமிழ்நாட்டில் மட்டும். அந்த இடத்துல முதலாவது சந்தேகம் வந்துச்சு. எடுத்து MOU பார்க்குறோம். அந்த நிறுவனத்தினுடைய கடந்த ஆண்டு அறிக்கை இருக்கும் இல்லையா, இந்த ஆனுவல் மீட்டிங் அண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டு, அதையும் எடுத்து பார்க்குறேன். அதில் பார்த்தா அந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் வேல்யூ 7,000 கோடி. அதில் அந்த நிறுவனத்துக்கு கடன் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஓரம் வாங்கி மொத்த சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 3,300 கோடி. ப்ராஃபிட் பார்த்தா 110 கோடி. எவ்வளோ இந்த நிறுவனம் எப்போ 15,000 கோடி முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு MOU திருப்புறேன். அதில் திருப்பினா அது என்ன போட்டுச்சுன்னா படிக்க கேளுங்க, அதை நான் புரிஞ்சதை சொல்லிடுறேன். ஏன்னா புரியாத ஒருவேளை கீர்த்தனா அவருக்கு ரொம்ப புரிய வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மாவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அவனால தொழில்துறை அமைச்சரே முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அதை என்னன்ற நான் உடைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனம் வந்து முதலீடு பண்ணுமா 15,000 கோடி. அது எப்படி கேளுங்க. இந்த வருஷம் 800 கோடி முதலீடு பண்ணுவோம். சரி, அந்த 800 கோடி எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் 1,200 கோடி முதலீடு பண்ணுவோம். அதாவது 2026 800 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு திட்டம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2027 1,200 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு திட்டம். இந்த 800 கோடிக்கு ஏதாவது வழி இருக்கா அது தெரியல. அவங்க திட்டம் அந்த 800 கோடி போட்டு அந்த 800 கோடி 2027 முடியலன்னு வச்சுக்கோங்க, அது தள்ளி போகும். அந்த 800 கோடி வருமானங்கன்னா அதுவும் தள்ளி போகும். ஏன்னா அந்த நிறுவனத்தோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அதுவும் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போன வருஷம் ஒரு சைன் பண்ணாங்களே அந்த MOU, அது நடைமுறைக்கே வந்துச்சா தெரியல. சரி, இந்த வருஷம் போடுறது 800 கோடிங்க. செய்தி என்ன போடுறதுன்னா 800 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு திட்டம். அதை தொட்டு நீண்ட கால முதலீடுகளை பற்றி அவங்க யோசிக்க ரெடியாக இருக்காங்க. அதாவது அடுத்தடுத்து முதலீடு பண்ணுற விஷயம் விரிவாக்க பணிக்காக. இப்போ சொல்லுவீங்களா, ஒரு நிறுவனம் விரிவாகத்துக்காக இவ்வளோ முதலீடு பண்ண தயாராகுது அப்படி சொல்லணும். இப்போ செய்தி அப்படி போடணும். 800 கோடி போட்டுட்டு 800 கோடி வரல, முதலீடு பண்ணிவிட்டு அதை விரிவாக்கம் அடுத்தடுத்து பண்ண திட்டமிடுறாங்க அப்படின்னு போடுது செய்தி. சரியா? ரெண்டாவது அந்த 1,200 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 2028 1,300 கோடி, 2029 1,074 கோடி. இதுதான் திட்டம் வச்சுக்கோங்க. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்த மதிப்பு அதாவது 5 வருஷத்துக்கு சேர்த்து உங்களோட திட்டமிடல் 4,371 கோடி நாங்கள் முதலீடு பண்ணுறதா யோசிக்கிறோம். இங்கே எங்கேருந்து 15,000 கோடி முதலீடு வச்சு சொல்லுவோம். எங்கேருந்து 15,000 கோடி வச்சு சொல்லுவோம் முதலீடுன்னு சொல்லி கரெக்ட் விட்டுருக்கீங்க. இந்த 4,371 கோடியே வராது நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த நிறுவனத்துடைய
ஃபைனான்சியல் ரிப்போர்ட் படிச்சா கூட தெரியல. இதுதான் நான் சொல்கிறேன். எந்த ஒரு அரசாங்கத்துடைய மாற்றம் என்ன தெரியுமா? நேர்மையாக பேசுறது. அதுதான் நல்லது. நேர்மையாக பேசுறது இல்லையா, அது எப்போவுமே நல்லது. நம்மளாக உறுத்திக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது விளம்பரம். தீவிரமான விளம்பர வெறியில் இருக்கார் விஜய். நான் மட்டும்தான் உலகத்தில் புனிதராக வந்து வரைக்கிருக்கேன், எல்லாரும் நல்ல பண்ணியிருக்கேன், செய்கிறமோ இல்லையோ நம்ப வைக்கிறோம் அப்படின்னு தெரியுது. 4337 கோடியை 5 வருஷத்தில் கொண்டு வர சொல்கிறாங்க இந்த கம்பெனி. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு அவங்களே தான் சொல்கிறாங்க. அது எங்கேருந்து 15,000 கோடி வந்துச்சு? கடைசியில் அந்த எம்யூ பேருக்கு இந்த விஜய் அரசாங்கம் கேட்டிருக்கும் போல சார், அந்த ஒரு வருஷத்துக்கு 800 கோடி சின்ன தொகையாக இருந்தது, 4 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு தொகை போட்டுதாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லி அவனும் சேர்த்துட்டு 4700 கோடி, 4731 கோடி 5 வருஷத்துக்கு. சூப்பர் சார் சார் 4000 கோடி கம்மியாக தெரியுது. அப்புறம் ஒரு 10,000 கோடி 15,000 கோடி போட்டு விடுங்க. ஓகே போட்டு போகிறோம். நீங்கள் ஆடிட்டு கேளுங்கப்பா, ஏப்பா அவர் 15,000 கோடிக்கு போடணுமாப்பா, செய்தி போடணுமாப்பா, ஏதாவது பண்ணி விடுப்பாப்பா. 15 வருஷத்துக்கு சேர்த்து 15,000 கோடி முதலீடு பண்ணுறதுக்கு திட்டம் முடிச்சு விட்டாங்க. ஆனால் எம்ஓயில் இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுவீங்க, விளம்பரம் விளம்பரம் தானே இது. எங்கே கீர்த்தா ரீல்ஸ்க்கு தான் வெளியே வர சொல்லுங்க, ஊரை ஏமாத்துறீங்க. அவ்வளோ தூரத்துக்கு முட்டாள தெரியும், செய்தி தெரியுதா உங்கள் பின்னாடி எல்லாரும் முட்டாள சுற்றி தெரியும் வச்சுட்டீங்க. இதில் இன்னொரு குடும்பம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சோலார் பேனல், இந்த சோலார் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற விஷயத்தை சொல்லுங்கள். இந்த செக்டாரே அவங்க நினைக்கிறப்ப 15,000 கோடி வரலாம்ல, வளர்ச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு. சரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 6 மாதம் முன்னாடி வந்து செய்தியை படிங்க. செய்தி படிக்கலாம் தற்கொலையாக போயிடும். நம்ம இவங்க மாதிரி தெரிய வேண்டியதான். பிடிக்குதோ இல்லையோ உங்கள் குழந்தைகளை செய்தி படிக்க வைங்க. ஆனால் தமிழ் செய்திகள் எப்படி தமிழ் சினிமா பார்க்கக்கூடாதோ அது மாதிரி தமிழ் செய்திகளையும் பார்க்கக்கூடாது. எனக்கு என்னமோ அது நல்லது படுது. ஏன்னா 4 மாதம் முன்னாடி தான் ட்ரம்ப் தான் அறிவிச்சார் 123% நினைக்கிறேன் டேக்ஸ். எதுக்கு? சோலார் பேனலுக்கு மட்டும் அறிவிச்சார். சைனா இந்தியாவில் இம்போர்ட் ஹெவியாக இருக்குது, உள்நாட்டு உற்பத்தி பிரச்சனை வருஞ்சிட்டு அமெரிக்கா தடை விதிச்சு. அமெரிக்கா தடை விதிச்சதுக்கு முன்னாடி வந்து இந்த சோலார் செக்டார் இல்லையா, அது பெரிய லெவலில் கீழே போய்கிட்டு. அந்த சோலார் செக்டாரை இன்னும் எந்திரிக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதனுடைய நம்ம முதல்ல ஒரு பெரிய கவர்ச்சி இருந்துச்சு 2 வருஷம் முன்னாடி. இந்த கவர்ச்சி குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட அது அக்செப்டன்ஸ் ரொம்ப தீவிரமாக இல்லை, இது எதிர்பார்த்த அளவுக்கு. எனவே நீங்கள் சோலார் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் இல்லையா, அவருடைய அந்த மார்க்கெட் வேல்யூ பாருங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அதுக்கு போகிற பட்ஜெட் 33,000 கோடி. அதாவது எல்லா ஆர்டரும் இவங்க எடுக்கிற மாதிரியா, விக்ரம் எடுக்கிற மாதிரியா, அது விக்ரம் சோலார் எடுக்கிற மாதிரியா, எனக்கு புரியலையே. சோலார் பம்பில் அரைச்சி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சோலார் கீழே. எப்படி இவங்க 15,000 கோடி முதலீடு பண்ணுறான்னு ஒரு செய்தியை போடுறாங்க, அதுக்கு முன்னையும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பகுத்தாய்வு பண்ண தெரியாது. இப்படி எதுக்கு ஏமாற்றணும்? இதில் இன்னொரு விஷயத்தை சேர்த்தே சொல்கிறேன். இந்த மாதிரி நிறுவனங்கள் பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் தங்களுடைய மதிப்பு இருக்குல்லையா, அதை கூட்டுறதுக்கு ஏதாவது ஒரு எம்இபி எங்கிட்ட போடுவாங்க. அந்த மாதிரி வேலையும் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் குறைஞ்ச தொகை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய திட்டங்கள் தன்னிடம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, வெளிநாட்டு முதலீடுகள் ஆரம்பித்து தங்களுடைய பங்குகள் இருக்கு இல்லையா, அதோட மதிப்பையும் கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கிற இல்லை சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நிறுவனங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் எல்லா நிறுவனங்களும் உலகம் அதான் பண்ணுது. அதெல்லாம் அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் இவங்க யார், விஜய் அரசு, இதையே நான் சொல்கிறேன்னா, இந்த நிறுவனம் விஜய் ஏமாத்திருச்சுன்னா கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அந்த எம்ஓஇ படித்தாலே புரியும். தூக்கி வச்சு புரட்டி வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தை புரட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எவ்வளோ வருஷத்தில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன திட்டமிடுறாங்கன்னு. இந்த கம்பெனிக்கு 80% வருமானம் வர்றது அந்த சோலாரோட மாடல்ஸ் இல்லையா, இந்த பேனல்ஸ், அது விற்பனையில் தான். இதில் எனர்ஜி ஸ்டோரேஜுக்குள்ளே ஓடுறாங்க. இதுக்கு யார் முதலீடு பண்ண போகிறாங்க, எந்த முதலீடு உள்ளே கொண்டு போகிறாங்க, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது, இந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ டிப்ரிசியேஷன் பார்க்கணும், இது எதையுமே பார்க்காம நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த நிறுவனமும் உங்களை முட்டாளாகும். இல்லை நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு எங்களை முட்டாளாக்குறீங்களா? நான் சொல்கிறேன், கீர்த்தனாவில் எதையுமே படிச்சிருக்க மாட்டேன். வெளியே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நிறுவனத்தை இடம் போடணுமா இல்லையா? ஏன்னா அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ தற்கொலை தரமாக நம்ம இருந்து வச்சுக்குவேன், நான் தாங்க அமைச்சர் வந்து சொல்லு 15,000 கோடி முதலீடு, சூப்பர், கொண்டு போய் விஜய் வச்சு சைன் பண்ணி முடிச்சுட்டு வச்சுக்கோங்க. அந்த நிறுவனம் 15,000 கோடி முதலீடு கொண்டு வருவாங்க, எனக்கு இந்த சலுகை கிடையாது, கொடுக்க தான் செய்வோம். முட்டாளா நீங்கள்? அந்த நிறுவனத்தில் 15,000 கோடி உள்ளே கொண்டு வர முடியாது. நம்மளை முட்டாளாகிறதுக்கு அந்த நம்பர்ஸை வேல்யூ கூட போடுறதுலாம் வாய்ப்பு உண்டு, எல்லா நிறுவனம் பண்ணோம். ஸோ அந்த நிறுவனத்தோட தன்மை என்னன்றதை நாம தான் ஆய்வு பண்ணணும். அந்த நிறுவனத்தோட தன்மை என்ன, அதோட மதிப்பு என்ன, அது எதிர்கால தேவை இங்கே என்னவா இருக்குது, அதனுடைய வளர்ச்சி எவ்வளவா இருக்கும், அதன் வழியாக எவ்வளோ குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பணப்புழக்கம் உருவாகும், அது மூலம் நம்மளோட ஜிடிபியில் எவ்வளோ ரெவன்யூ ஆட் ஆகும், இது எல்லாம் சேர்த்து தான் அந்த நிறுவனத்துக்கு நம்ம என்ன சலுகைகள் கொடுக்க முடியும் அப்படின்றது. சலுகைகள் என்ன பண்ணணும், இவன் வாழ் இஷ்டத்துக்கு நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அதில் மயங்கி போய் எல்லாரும் சைன் போட்டேன்னு வச்சுக்கவேன், நம்மளே மொட்டை அடிச்சு போயிடுவாங்க. எனவே நிறுவனங்களை எடை போடுறதும் நிறுவனங்களை பற்றின விஷயங்களை ஆய்வு பண்ணுன்றது ஒரு அமைச்சருக்கு அவசியமான ஒன்று. அந்த அடிப்படை அறிவு நமக்கு தேவை. அதன் அடிப்படையில் தான் நிறுவனங்களுக்கு என்னென்ன சலுகைகளை உருவாக்க முடியுன்றது, மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், இந்த மாநிலத்துக்கு என்ன பயன் கிடைக்குன்ற அடிப்படையிலானது. இதை நீங்கள் அப்படியே அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி அலோவ் பண்ணீங்கன்னா
மக்களை மட்டும் ஏமாற்றலை, இந்த அரசாங்கத்தையும் சேர்த்து ஏமாத்துறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு தகுதியே இல்லை. ஒன்று நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க, இல்லாட்டி உங்களை நிறுவனங்களை ஏமாற்றினா அதுக்கு தகுதியான ஆள் நீங்கள் கிடையாது. இது ரெண்டாக இருக்க முடியும். ஏதாவது ஒன்று பதில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 குற்றச்சாட்டில் உங்களை நிறுவனம் ஏமாத்துச்சா, இல்லை நீங்கள் நிறுவனத்தை வச்சு எங்களை ஏமாத்துறீங்களா? உங்களை நிறுவனம் ஏமாத்துச்சுன்னா அந்த லெவலில் நீ இருக்க பதவி விலகிட்டு போயிரு. இல்லைங்க நாங்கள் தாங்க ஏமாத்துறோம்னா இனிமேல் ஏமாற்ற மாதிரி நேர்மையாக பேசு. அந்த நிறுவனத்தில் 15,000 கோடி நான் எழுதி தரேன், எழுதி சவால் விடுறேன், 3 வருஷத்துல கூட விட முடியாது. ஏங்க அது 2005 ஆரம்பிச்ச நிறுவனம். சமீப காலத்தினுடைய ஒவ்வொரு வருஷத்துடைய அதோடைய மார்க்கெட் வேல்யூவை பாருங்க எவ்வளோ ஒரு ஏறி இருக்குன்னு. ஒரே நாள் 2 நாள் 3 நாளில் அவர் டேட்டா சென்டர் வச்சு உள்ள வரப்போது பெரிய செக்டாருக்குள்ள காசு புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டாருக்குள்ள அது வருது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு பெரிய நம்பரை போட்டால் கூட நம்ப முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது சோலார் மாடல் செய்யக்கூடிய கம்பெனி பேனல்ஸ், அதில் எனர்ஜி ஸ்டோரேஜ்னு ஒரு ஏரியாவில் வச்சுக்கவேன். இதில் எங்கேருந்து ரெவன்யூ மாடல் இருக்குது, அந்த நிறுவனமே இதுக்கப்புறம் தான் உருவாக்கி ஆகணும்னு வச்சுக்கோங்க. அந்த நிறுவனம் ஒரு கணக்கு காமிக்குது, அதை நீங்கள் நம்புறீங்கன்னா என்ன மாதிரி முட்டாக இருப்பீங்க நீங்கள். அப்போ செக்டார் நாலேஜே கிடையாது. எந்த தகுதியில் நீங்கள் கொண்டு வந்து இந்த தொழில்துறை கூட இது கொடுத்தீங்க? இது என்னென்ன முடிச்சு விட்டு போகிறீங்களோ நீங்கள் முடிக்கிறீங்களா, இல்லை லாஸ்ட் வரைக்கும் விளம்பரத்தில் ஓட போதும்? அதை நான் முதல்ல சொல்லலை, கதையே இல்லை, குப்பை படமாக இருக்கும், அதே சச்சரவில் ஓட வச்சுருவாப்புல. அதே மாதிரி ஆட்சியும் 5 வருஷம், திரைப்படம் திரைக்கு வந்தாலே பிரச்சனை, திரைக்கே வராமல் ஷூட்டிங்கில் ஓட்டலாம் நினைக்கிறேன். 5 வருஷம் எல்லாம் பார்த்துட்டே பொழுது வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் போகாது ராஜா, அப்படி விட்டுறவும் மாட்டோம். எனவே இதுக்கு கீர்த்தனா அவர்கள் வெளியே வந்து பதில் சொல்லணும். இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, என்னென்ன சலுகைகள் கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ வரப்போகுது, உண்மையை சொல்லுங்கள். இந்த வருஷம் எவ்வளோ வரப்போகுது, இந்த வருஷத்தில் வெற்றி நினைச்சா எவ்வளோ வரும்? எங்கள் வெளிப்படையாக ஒரே ஒரு மக்களுக்கு தெரிகிற மாதிரி அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப பார்க்குற மாதிரி ஒரே வெப்சைட் மட்டும் ஓப்பன் பண்ணி வைப்போம். நான் பார்க்குறேன். பொய் தானே? எங்கே வர சொல்லுங்க கீர்த்தனா அவர்களை. நான் கேள்வி இதுக்கு மேலே ஓராங்கில் அடுக்கிறேன் இந்த நிறுவனத்தை பற்றி. எனவே இந்த சோலார் பேனல் மூலமாக நெல்லை பகுதியில் 15,000 கோடி முதலீடு கொண்டு வர போகிறோம், 3,000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம், 10,000 குடும்பத்தை நான் காப்பாற்ற போகிறோம், ஏகப்பட்ட இலைகளை உதவ போகிறோம்னு சொல்கிற எல்லாமே பொய், பித்தலாட்டம், விளம்பரம், வேற எதுவும் கிடையாது. நீ பொழைக்கிற பொழப்புக்கு விளம்பரம் தேவையா? கவுண்ட் படி கேட்பார்ல, அது மாதிரி ஒழுங்காக அந்த நிறுவனத்தை 800 கோடி கொண்டு வர சொல்லுங்கள். நீங்கள் வாட்டில் போய் சலுகைகளை அள்ளி கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த சலுகைகள் பெற்று இன்னும் பெரிய பெரிய நிறுவனம் உள்ள வரக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இது உங்களை ஏமாற்ற விட்டுறாதீங்க. நீங்கள் ஏமாந்தீங்கன்னா எங்களை ஏமாத்துறதா சமம். நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அரசாங்கம் ஏமாந்துச்சா மக்கள் ஏமாறுறது தான் சமம். ஏமாற மாதிரி இருந்துக்கோங்க. நீங்களே யாரை ஏமாத்தாதீங்க.